வணக்கம் அண்ட் வெல்கம் டு லெக்ஸ் கிச்சன். எத்தனை தடவை செஞ்சு கொடுத்தாலும் பசங்க வேண்டான்னு சொல்லாமல் சந்தோஷமாக சாப்பிட்ற ரெசிப்பியில் ஒன்று தான் பீஸா. இதை எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். வெஜ் பீஸா செய்கிறதுக்கு ஈஸ்ட் அரை டீஸ்பூன், ஜீனி அரை டீஸ்பூன் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போது ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆக்டிவேட் ஆகிருக்கு இல்லையா ஈஸ்ட்டு, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பவுல்லையும் சைடில் எண்ணெய் தடவி வச்சுருங்க. இதை ஒரு 2 மணி நேரம் மூடி வைங்க. 2 மணி நேரம் கழித்து மாவு நல்லா டபுளாக இருக்குது. இதை நல்லா பிசைஞ்சிட்டு பீஸா ட்ரேயில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதில் ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விடுங்க. இப்படி குத்தி விடும்போது மாவு வேகும்போது மேலே எழும்பி வராது. இப்போது பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அது மேலே மொசரல்லா சீஸை துருவி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய், தக்காளி, வெங்காயம், ஆலிவ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பீஸா ட்ரேவை உள்ளே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. இப்போ ஹோம்மேட் வெஜ் பீஸா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.